டியூரேஷன் 3.5 மணி நேரம், 10லேருந்து 1:30. 9:57 முதல் 1:26 வரை கிரகண நேரம். அதனால சீக்கிரம் சாப்பிட்டுருணும். கிரகண நேரத்தில் வயிறு காலியாக இருக்கணும், ஜீரணம் ஆயிருக்கணும். அப்போ கிரகணம் பிடிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் முன்னாலேயே சாப்பிட்ருந்தோம். 10 மணிக்கு கிரகணம் பிடிக்குது. இன்று இரவு உணவை மாலையிலேயே உட்கொள்ளலாம். மாலை நேரத்தில் உணவு உட்கொண்டு விட்டு அதன் பிறகு மறுநாள் காலை தான் கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிச்சுட்டு ஆகாரம் பண்ணலாம். ஆனால் கிரகணம் முடியறதே ராத்திரி 2:30 மணிக்கு முடியுது. அதனால் அன்டைமில் சாப்பிட முடியாது. அதனால் விட்டுருங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு காப்பி சாப்பிடலாம். கிரகண நேரத்தில் தர்ப்பணம் செய்பவர்கள் சந்திர கிரகணத்துக்கு மத்தியில் பண்ணணும். சூரிய கிரகணமாக இருந்தால் ஆரம்பத்தில் பண்ணோம், சந்திர கிரகணமாக இருந்தால் மத்தியிலாம். அப்படின்னா மந்திர ஜபம் பண்ணலாம், வேற ஒன்றுமே பண்ணக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் ரூமில் வச்சு அடைச்சிருங்க. நல்ல வேளை நைட்டு வருது, நீ மாட்டில் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்தால் போகிறோம். கர்ப்பிணி பெண்கள் இடையிலே எழுந்திருக்க வேண்டாம், வெளியே வர வேண்டாம். 10லேருந்து 2:30 கணக்கு வச்சுக்கோங்க. கர்ப்பிணி பெண் உங்கள் வீட்டில் இருந்தால் மேலே ஒரு நல்ல திக்கான கம்பளியை போட்டு போத்திருக்கு, வயிறு பகுதியெல்லாம் கவர் ஆகிற மாதிரி. சந்திரனுடைய ஒளி அவங்க உடம்புல படக்கூடாது. கிரகணம் பிடிக்கும் போது அந்த சந்திரனுடைய ஒளியை அவர்களுடைய உடலில் பட்டால் சிசுவில் இருக்கும் கரு சிதையும் அல்லது அது ஊனமாக பிறக்கும். குழந்தை ஊனமாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியே தங்கள் உடலை காட்டக்கூடாது. இதெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன்ஸ்.